பிள்ளைகளுக்கு மேலே உள்ளதான பாசம் கண்ணை மூடிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பைபிளில் 3 பேரை குறித்து இருக்குது. 1 ஏலியை குறித்து, 1 சாமுவேல் 2:12 1 சாமுவேல் 3:13 வாசிப்பீர்களேனா, ஏலிங்கிறதான ஒரு நியாயாதிபதி. அந்த மனுஷன் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நல்லா நடத்தினவர். ஆனால் தன் பிள்ளைங்களை கண்டிக்கவே இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுது, தன் பிள்ளைங்க தப்பு பண்ணுறதை அறிஞ்சும் அந்த ஏலிங்கிறதான நியாயாதிபதி என்ன பண்ணலையா, தன் பிள்ளைங்களை கண்டிக்கவே இல்லை. அடுத்தது 1 ராஜாக்கள் 1:6 இங்கே அதோனியாங்கிறதான ஒரு தாவீது ராஜா கண்டிக்கவே இல்லைன்னு இருக்கு. அவன் ரொம்ப அழகாக இருப்பான். அழகுங்கிறது என்ன, புறத்தோற்றம். தாவீது ராஜா அவனை கண்டித்ததே கிடையாதான். கெட்டு போகிறாங்க. 1 சாமுவேல் 8:3 பாருங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி, அவருடைய வார்த்தை ஒன்றுமே கீழே விழவில்லை என்று வேதம் சொல்லுது. அப்படிப்பட்டதான ஒரு தேவ மனுஷன் தீர்க்கதரிசி. ஆனால் அவரே தன் பிள்ளை சரிகளை வளர்க்கலை. அந்த பிள்ளைங்க பொருளாசையை சார்ந்திருந்தாங்க, நியாயத்தை புரட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க. யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடியவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. பிள்ளைங்களை கண்டிக்கவும் மாட்டாங்க. பிள்ளைங்களை வெள்ளை துணி போடுன்னு சொன்ன ஒருக்க சொல்லி பார்ப்பாங்க. கேட்கலையா, அப்புறம் நம்ம எது கண்டிக்கணும், எந்த போட்டு அது ஆராதனை போகலையே, வரமாட்டேன் விட்டுருவாங்க. மாட்டுவிய ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். உங்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிடுவிய. தாவீது ராஜா தேவனுடைய மனுஷன், ஏலி நியாயாதிபதி, சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆனால் அவங்களோட பிள்ளைகளை பாருங்கள், நல்ல பிள்ளைங்களா இல்லை. நீங்கள் ஆண்டவர் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பார்க்கணும். அப்போ முதல்ல உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை பற்றி தெரியணும். அதிலும் குறிப்பாக வாலிப பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு தெரியணும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாலிப பிள்ளைங்களுக்கு முதல்ல தேவ நம்பிக்கையே கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு காரணம் என்ன, சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளைங்களை அப்படியே அதில் ஊறி வழி நடத்தக்கவாறு நீங்கள் இல்லை, ஃப்ரீயாக விட்டுட்டீங்க. படிப்பு பல காரியம். இப்போ அந்த பிள்ளைங்க எந்த ஸ்டேஜில் வந்திருக்காங்கன்னா, உன்னை இயேசு கிறிஸ்துக்கு மேலே நம்பிக்கை இருக்கையான்னு கேட்டால் சிரிக்கக்கூடிய பையமாறு இருக்கான்னு. அவர் உனக்காக தான் பாடுபட்டாருன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களால் அதை நம்ப முடியலை, விசுவாசிக்க முடியலை. அதனாலேயே அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, ஆராதனைக்கு மேலே நம்பிக்கை இல்லை, வீடுகளில் ஜெபம் இல்லை. இந்த வேதாகமத்தை அந்த பிள்ளைங்க ஒரு பரிசுத்த புஸ்தகம்னு சொல்லி நம்புறதே கிடையாது. ஏதோ ஒரு பழைய புக்கு. இதெல்லாம் சொல்கிறதும் உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு கேளுங்க, ஏன் ஜோம் பண்ணலை, நீ தான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறிய, உனக்கு என்ன கிடச்சி, இல்லை உன் குணம் மாறுச்சுன்னு அந்த பிள்ளைங்க அப்படியே கேட்குது. நீ விடிய வாசிட்டே இருக்கிறிய, உன் குணம் மாறலையே. அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், உலகத்தை அனுபவிக்கணும். அந்த அளவுக்கு பிள்ளைங்க தேவ நம்பிக்கை இல்லாத பிள்ளைங்களாக மாறிட்டு, அந்த பிள்ளைங்க இப்போ ஆராதனையை கேலி பண்ண நிலைமைக்கு வந்துட்டாங்க. அடுத்தவங்க ஜெபத்தை கேலி பண்ண நிலைமைக்கு வந்துட்டாங்க. வேதம் படிக்கிறதை கிண்டல் பண்ண நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த பிள்ளைங்க அப்படி மாறிட்டாங்க. காரணம் யார் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். அப்போ நீங்கள் சில வழிமுறைகளை செய்தான் ஆகணும். முதல்ல தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விதமாக உங்கள் பிள்ளைகளை மாற்றணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:37-38 சொல்லுது, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அந்த தேவனை நேசினி. நீங்கள் முதல்ல நேசிக்கணும். உங்களுக்கு தேவனை முதல்ல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நேசிக்க முடியுதா? கிடையாது. நீங்கள் பணத்தை நேசிப்பீங்க, சொத்தை நேசிப்பீங்க, வேற தேவையில்லாததை நேசிப்பீங்க. அப்போ நீங்கள் முதல்ல எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தேவ பிரியனா இருக்கணும். நீங்கள் தேவ பிரியனா இருந்து எவ்வளோதான் நேரம் ஆகியும் நைட்டு பிந்தி வந்த பிறகு கூட சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, குளிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஒரு சைடில் போய் இருந்து ஜோம் பண்ணக்கூடிய 1-2 புருஷன் மாதிரி எனக்கு தெரியும். அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கும். சும்மா இல்லை ஆசீர்வாதம், சும்மா இல்லை உங்கள் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கிறது. முக்கியத்துவத்தை நீங்கள் முதல்ல தேவனுக்கு கொடுத்து பாருங்கள். அதை பார்க்கக்கூடிய பிள்ளை, எங்கள் அப்பா எங்கள் அம்மா முக்கியத்துவம் இயேசு கொடுக்குறாங்க, அப்போ அந்த இயேசு தான் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க.